குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் நார்மலைசர் அண்டு சென்ட்ரலைசர். இதில் ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். சரி பார்ப்போம் என்ன இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு இது நம்ம வந்து ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுவோம் சரிங்களா. ஆக்சுவலாக அது என்னென்னா அது இப்போ வந்து ஜிங்கிற குரூப் இருக்குது. இப்போ நார்மலைசர் ஆஃப் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி. சரிங்களா, இந்த குரூப்புக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு நான் எம்டி செட் இருக்குங்களா. ஸோ அந்த நான் எம்டி செட்டை வச்சு எப்படி நம்ம ஒரு சப் குரூப் கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ எஸ்ங்கிற ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி, முக்கியமானது நான் எம்டி சப்செட் ஆஃப் சி, ஜியில் உள்ள ஒரு நான் எம்டி சப்செட் சரிங்களா. ரைட், இப்போ நார்மலைசர் ஆஃப் எஸ் இன் ஜி இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நோட்டேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, அப்போ சப்செட் ஆஃப் ஜி ஆயிடுது. இது எஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கும், இது எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் கோசெட் போடுறோம். எஸ்ஸுக்கு எக்ஸுக்குன்றது கோசெட் கண்டுபிடிக்கும். அதேமாதிரி ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ரெண்டுமே எப்போ சேமாக இருக்குது, எந்த எக்ஸுக்கு இந்த ரெண்டு ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் ஃபார் எஸ்ஸுக்கு சேமாக இருக்குன்னு எடுக்கிறோம். அந்த சேமாக இருக்கிற எலமெண்ட்டு தான் இதில் உள்ள மெம்பராக வருவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் நார்மலைசர் ஆஃப் நான் எம்டி சப்செட் இன் ஜி சரிங்களா. இதுதான் இது ஒரு ஜிக்கு வந்து சப் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இது ஒரு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சென்டர், இது வந்து நார்மலைசர் ஆஃப் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி, இது சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி. இது ஓகேங்களா. ஸோ ரெண்டு வேர்டு வந்து போத் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஓகேங்களா. இங்கே சம்டைம்ஸ் ரெண்டு சேம் ஆகும், எப்போன்னு பார்ப்போம் சரி. இப்போதைக்கு ரெண்டு வேறு சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து ரெண்டு சேம்னு வரும், அதுதான் இங்கே கான்செப்ட். லெட்டு ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜியில் ஒரு நான் எம்டி சப்செட் எடுத்தாச்சு. சென்ட்ரலைசர் ஆஃப் எஸ் இன் ஜி அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா சி மீன்ஸ் சென்ட்ரலைசர், என் மீன்ஸ் நார்மலைசர், ஜி எஸ் வச்சு எடுக்கிறோமா. இப்போ இங்கே என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எஸ்எக்ஸ் எக்ஸஸ் ஃபார் எவ்ரி, இதான் முக்கியமான வேர்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுங்க, ரெண்டு சேம்னு நினைப்பீங்க, ரெண்டு வேறு சரிங்களா. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, இங்கே வேறு ஓகேங்களா. இங்கே ஒரு எக்ஸ் வந்து இதில் உள்ள மெம்பர் ஆகணும்னா எக்ஸ் வந்து இந்த எஸ்ஸோட எல்லா எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகணும், அதான் கான்செப்ட். எக்ஸ் வந்து என்னது, எஸ்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட கம்யூட் ஆனால் தான் அந்த எலமெண்ட்டு வந்து இங்கே வந்து மெம்பர் ஆக முடியும். இங்கே அப்படி கிடையாது. இந்த எக்ஸு சரிங்களா, இந்த எஸ்ஸில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டோட கம்யூட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் சரிங்களா. இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே புரியுதுங்களா, இந்த எஸ்ஸில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டோட கம்யூட் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் என்னது இந்த இது. இங்கே அப்படி கிடையாது. இந்த எஸ்ஸோட ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் கம்யூட் ஆகணும், அவ்வளோதான் கான்செப்ட். அங்கே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டோட கம்யூட் ஆனால் போதும். இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டோட நம்ம என்னது கம்யூட் ஆகணும். இது வந்து எஸ் என்ன, இது வந்து என்னென்னா இது எஸ் எலமெண்ட்டு, சரி எஸ் செட்டு சரிங்களா. இது செட்டு, இது எலமெண்ட்டு ஃபார் எவ்ரி எஸ் பிலாங்ஸ் டு எஸ் சரிங்களா. ரைட், இப்போ இதில் லார்ஜர் கலெக்ஷன் இருக்கும், எது சப்செட்டாக இருக்கும். ஸோ இதுதான் மினிமல் கலெக்ஷனாக இருக்கும், இதை விட இது அதிகமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி போடுறோம், ஃபார் எவ்ரி எஸ் பிலாங்ஸ் டு எஸ் சரிங்களா. ஸோ இதுதான் முக்கியமானது. தஃபோர் ரெண்டுமே என்னது ஜிக்கு வந்து சப் குரூப்பாக இருக்குது. ஆனால் வந்து இதில் கலெக்ஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா இதில் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. என்ன காரணம், இந்த காரணம். ஸோ இதில் ஒரு மெம்பர் ஆகணும், எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதான் இங்கே கான்செப்ட். Therefore this is the concept. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் கேஸ் பார்க்க போகிறோம். பர்டிகுலர் கேஸ்ன்னு நம்ம வந்து இப்போ சப்செட்டு பார்த்துருக்கோம், நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜிக்கு எடுத்துருக்கோமா. இப்போது அதே இந்த எஸ்ஸுங்கிற நான் எம்டி செட்டை கட்சுங்கிற சப் குரூப்பாகவே எடுத்துக்க போகிறோம். அதுதான் நம்ம படித்த கான்செப்ட் சரிங்களா. ரைட், இப்போ தான் நம்ம படித்தது நார்மலைசர் ஆஃப் ஏ சப் குரூப்பு. அங்கே பார்த்து நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி, இங்கே நான் பார்க்குறது நார்மலைசர் ஆஃப் ஏ சப் குரூப் ஆஃப் ஏ ஜி. அப்போ ஜிங்கிற குரூப் இருக்குது, கட்சுங்கிற சப் குரூப்பாக இருந்தால் நார்மலைசர் ஆஃப் கட்ச் இன் ஜி, சேம் டெஃபினிஷன் என் கட்ச்னு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, எக்ஸ் கட்ச் ஈக்குவல் டு கட்ச் எக்ஸ் சரிங்களா. இது அதோட டெஃபினிஷன். இது வந்து ஜிக்கு வந்து சப் குரூப் ஃபார்ம் ஆகும். சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ சப் குரூப் சேம் கட்சுங்கிற சப் குரூப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறோம். சென்ட்ரலைசர் ஆஃப் கட்ச் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சரிங்க. ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கட்ச், இங்கே எஸ் போட்டோம், இங்கே கட்ச் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதுவும் என்னது சப் குரூப் ஃபார்ம் ஆகும் சரிங்களா.
இப்போ அதான் இங்கே எழுதியிருப்போம். therefore both are subgroups of G-ஆக இருக்குது. இது இதோட சப்செட்டாக இருக்குது. சரிங்களா? சப்குரூப் ஆகாது, சப்செட்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நார்மலைசர் அண்ட் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட்டுக்கு பார்க்கும்போது நார்மலைசர் சென்ட்ரலைசர் ரெண்டுமே சேம் ஆகும். சரிங்களா? இதான் காரணம். நிறைய பேருக்கு குழப்பம் இதுதான், பெரிய பிரச்சனையே தான். நார்மலைசர் சென்ட்ரலைசர் ரெண்டு வேறு வேறையா சேமா? ஆக்சுவலாக எனக்கே நான் படிக்கும்போது, ஸோ மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கும் எம்எஸ்சி பண்ணும்போது எனக்கு இந்த குழப்பம் உண்டு. சென்ட்ரலைசர் ஆஃப் அன் எலமெண்ட்டு, நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட்டு, இங்கே 2 கான்செப்ட் இருக்குது. ஏன் இங்கே 2 கான்செப்ட் இருக்குது, இங்கே ரெண்டும் ஏன் ஒன்றாயிருச்சுன்னு எனக்கு எம்எஸ்சி படிக்கும்போது மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. சரிங்களா? எம்எஸ்சி படிக்கும்போது மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு, ஏன் ரெண்டும் ஒன்றா வேறையான்ட்டு. ஸோ இப்போ எனக்கு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிச்சு ஆஃப்டர் சம் இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் கான்செப்ட். இப்போ நார்மலைசர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட் எப்படி சேம் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஜிங்கிறது குரூப் இருக்கா, ஃபார் எனி ஃபிக்ஸ்டு எலமெண்ட் குரூப் எலமெண்ட் ஜி எடுத்துக்கிறோம். நார்மலைசர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஏன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். நார்மல் சப் குரூப்பாக இருக்க சப் குரூப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இங்கே என்ன காரணம்னா இந்த எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்ங்கிற செட் நான் எம்டி செட் சப்செட் ஆஃப் ஜி எடுத்தோமோ அதை வந்து சிங்கிள்டன் ஏவாக எடுத்து பண்ணியிருக்காங்க. சிங்கிள்டன் ஏ எடுத்து பண்ணும்போது அந்த 2 இதுவுமே சேமாக வந்துடும். இந்த 2 1 2ம் சேமாக வந்துடும். சிங்கிள்டன் ஏ எடுக்கும்போது இந்த 2 இதுவும் சேம் ஆயிரும். இப்போ சென்ட்ரலைசர் நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து சேம் ஆயிரும். ஸோ அதனால தான் நார்மலைசர் சென்ட்ரலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து சேம் ஆயிரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல 2 சேம் ஆகும்னா இதான் கான்செப்ட். இப்போ நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் பார்க்கும்போது நார்மலைசர் சென்ட்ரலைசர் ரெண்டுமே வேறு வேர்டு கிடையாது, 2 ஒன்று தான். நார்மலைசர் ஆஃப் சப் குரூப் பார்க்கும்போது 2 வேறு. சரிங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ரைட். ஸோ அதுதான் இங்கே எழுதியாச்சு. அதனால தான் நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட்டும் சென்ட்ரலைசர் ஆஃப் எலமெண்ட்டும் சேம்னு எடுத்துருக்குறோம். ரைட். இப்போ அடுத்து சென்ட்ரலைசர் ஆஃப் ஜி, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். சென்டர் ஆஃப் ஜின்னு டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, இதில் ஒரு மெம்பர் ஆகணும், குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் மெம்பர் ஆகணும். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே எடுத்து நார்மலைஸ் சென்ட்ரலைசர் ஆஃப் சப் குரூப் எடுத்து அந்த சப் குரூப்பே ஜின்னு எடுத்துட்டோம். அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே கச்சுங்கிறது சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துட்டோமா, அந்த கச்சவே ஜின்னு எடுத்துட்டோம். ஓகே, அந்த கச்சவே ஜின்னு எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த இது 2 சேம் ஆயிடுது. சரிங்களா? அப்போ இதுதான் சென்ட்ரலைசர் ஆஃப் ஜி. சரிங்களா? இப்போ இருக்கலே இப்போ 5 கான்செப்ட் இருக்கா நமக்கு. எதுனா யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இது அது கூட வேண்டாம். என் ஆஃப் கட்சி இருக்குது, நார்மலைசர் ஆஃப் கட்சி, சி ஆஃப் கட்சி இருக்குது, அப்புறம் சென்டர் ஆஃப் ஜி இருக்குது, அப்புறம் நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் எதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து இதில் லார்ஜராக இருக்கும். ஓகே, இதில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இங்கே அதிகமாக இருக்கும். சரி, இதை விட இங்கே கம்மியாக இருக்கும். சரிங்களா? இது 2ஐ விட இங்கே கம்மியாக இருக்கும். இந்த 3ஐ விட இங்கே கம்மியாக இருக்கும். சரிங்களா? கம்மியாக இருக்குது மீன்ஸ் ஈக்குவலாக கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். சரிங்களா? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் அப்படி தான் சொல்லுவோம். அதை விட அதிகமாகாது, அப்படி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. ஸோ அதை எழுதியிருப்போம். சென்டர் ஆஃப் ஜி வந்து சப்செட் ஆஃப் சி ஆஃப் கட்சி, சப்செட் ஆஃப் என் ஆஃப் கட்சி இது. சரிங்களா? கட்சிங்கிற சேமாக எடுக்கும்போது ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஸோ ஏக்கு எந்த எலமெண்ட் போட்டாலும் இது ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சரிங்களா? சரி. இப்போ டெஃபினிஷன்ஸ் பார்த்தோமா, இப்போ இதை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் போட்டால் தான் புரியும். என்ன காரணம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து சில இடத்துல நமக்கு தேவைப்படும். சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன குவாட்டர்னியன் குரூப்ஸ் ஆஸ் 8 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலைசர் ஆஃப் ஐ கண்டுபிடிக்க போகிறேன். நார்மலைசர் ஆஃப் ஐனா என்ன அர்த்தம், எக்ஸ் பிலாங்ஸ் டு Q8 இருக்கணும். இந்த எக்ஸுக்கும் ஐயும் என்னது, எக்ஸும் ஐயும் ஐ எக்ஸு சேமாக இருக்கிற மாதிரி எக்ஸை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ யாரெல்லாம் வருவாங்க, 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, 1 × i ஐ, எக்ஸ் × ஐ × 1 ஐ. அப்போது 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும், -1 சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், -ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஜே வராது. ஏன் வராதுன்னா ஜே × ஐ வந்து -k வரும். ஓகேங்களா? பட் ஐ × ஜே வந்து k வரும். ரெண்டுமே குரூப்பில் உள்ள டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். அதனால் இந்த ஜே வராது, -j வராது, k வராது, -k வராது. ஸோ இப்படி சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட் தான். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி இப்போ நார்மலைசர் ஐ கண்டுபிடிச்சாச்சு. நார்மலைசர் ஜேயும் சிமிலர் கான்செப்ட் சரிங்களா. நார்மலைசர் ஆஃப் ஐயும் ஜேயும் நார்மலைசர் மைனஸ் ஜே சேம், கேயும் அதே மாதிரி தான் சரிங்களா. நார்மலைசர் ஆஃப் -1 போடும் என்ன ஆகும்னா, ஸோ குரூப்பில் எல்லா எலமெண்ட்டும் இதோட உள்ளே வந்துடும் சரிங்களா. இந்த -1 வந்து இந்த எலமெண்ட்டோட கம்யூட் ஆகும், இதோட கம்யூட் ஆகும், இதில் உள்ள ஸோ எல்லா எலமெண்ட்டுமே கம்யூட் ஆகிரும். அப்போது அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே வந்துடுவாங்க சரிங்களா. நார்மலைசர் ஆஃப் ஐடென்டி சொல்லவே வேண்டாம். எப்பயுமே நார்மலைசர் ஐடென்டி வந்து எப்பயுமே என்ன வந்துடும்னா ஹோல் குரூப் வந்துடும். எந்த குரூப் எடுத்தாலும் சரி தான், எந்த ஒரு ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட் எனி குரூப் எடுத்தாலும் நார்மலைசர் ஆஃப் இ வந்து ஹோல் குரூப்பை கொண்டு வந்துடும் சரிங்களா. அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா S3 எடுத்துக்கிறோம். S3 சிமெட்ரிக் குரூப் S3 இதில் உள்ள மெம்பர்ஸ்லாம் இது சைக்கிளிக் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன் சரிங்களா. சைக்கிள் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன் ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன நார்மலைசர் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஹோல் குரூப் வந்துடும். நார்மலைசர் ஆஃப் 1,2 இதை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நார்மலைசர் ஆஃப் 1,2 நார்மலைசர் ஆஃப் 1,2 என்ன வரும்னு பாருங்கள். நார்மலைசர் ஆஃப் 1,2 இப்போ நார்மலைசர் ஆஃப் 1,2 எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு S3 such that x1,2 1,2x இந்த கலெக்ஷன் எடுக்கணும் சரிங்களா. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஐடென்டிட்டி வந்துடும். E12 ஐடென்டிட்டியாக வந்துடும். ஸோ இதில் வந்து ஐடென்டிட்டி வந்துருச்சு சரிங்களா. அப்போ இ வந்து இதில் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 1,2 வந்துருமா பாருங்கள். 1,2 ஆக்சுவலாக என்ன பண்ணால் 1,2வும் 1,2 வந்துடும் சரிங்களா. ஸோ 1,2 வந்துடும். இப்போ நான் அடுத்த எலமெண்ட் என்ன பண்ணுறேன்னா 1,2 வந்துடும். 1,3 வருதான்னு பார்க்குறேன். இப்போ 1,3 வரணும்னா இப்படி நான் செக் பண்ணணும். இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா 1,3 வந்து உள்ள மெம்பர் ஆடுவாங்க சரிங்களா. ஸோ நான் இது சப்போஸ் நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா 1,3 இதில் உள்ள மெம்பராக வந்துடுவாங்க சரிங்களா. செக் பண்ணலாமா. இப்போது 1 3 1 2 இது எப்படி எழுதுவோம். I fix 1. ஸோ 1ஓட இமேஜ் 2 goes to 2. நெக்ஸ்ட் 2 goes to 1, 2 goes to 1, 1 goes to 3. Actually 1 goes to 2. Actually I start from 1, 1 goes to 2, 2 goes to 2, 2 goes to 1, 1 goes to 2, 2 goes to 2. So 1 goes to 2 right. Next 2 la start பண்ணுமா. 2 goes to 1, 1 goes to 3. கம்யூட் ஆகுதா. சரி எழுதி பார்த்துருமா. 1 goes to 2. சரி எழுதியே பார்த்துப்போம். ஸோ இப்படி சைக்கிளுக்கு இது கொஞ்சம் மறந்துருச்சு. சரி 1 goes to 3 இப்போ 1 goes to 3, 3 goes to 1, 2 is fixed. 1 goes to 2, 2 goes to 1, 3 is fixed. Therefore 1 2 3 1ஓட இமேஜ் வந்து 3, 1ஓட இமேஜ் 3, 3ஓட இமேஜ் 3, 2 goes to 2, 2 goes to 1, 3 goes to 1, 1 goes to 2. இப்போ என்ன வரும்னா 1 3 2, 1 3 2 சரிங்களா. ஓகே ரைட்டு தான் நான் முதல் போட்டது. ஸோ 1 3 2 வந்துருச்சு சரிங்களா. இது வந்து இதோட சொல்ல 1 3 2. அடுத்து என்ன பண்ணோம்னா 1 2 1 3 செக் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போது இது நான் சைக்கிள் ஃபார்மில் எழுதிக்கிறேன் சரிங்களா. செக் பண்ணுறது அதை போட்டேன் சரி பார்ப்போம். ஸோ 1ஓட இமேஜ் 3, 3ஓட இமேஜ் 3, 3ஓட இமேஜ் 1, 1ஓட இமேஜ் வந்து 2. அப்போது 1 3 2 1 3 2, 1 goes to 3, 3 goes to 3, 3 goes to 1, 1 goes to 2, 1 3 2 1 3 2. ஆக்சுவலாக சைக்கிள் ஃபார்ம் ஆக்சுவலாக வந்து இது இங்கேருந்து எழுதியிருக்குமா. ஸோ இதையும் அந்த மாதிரி ஓகே சரி இந்த வரேன். ஆக்சுவலாக சைக்கிள் ஃபார்மில் பார்ப்போம். ஸோ சைக்கிள் ஃபார்ம் அதாவது நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம் சரிங்களா. அதாவது இது வந்து இந்த ஃபார்ம் இங்கே ஆப்ரேட் பண்ணி இங்கே வந்திருக்கோமா. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணணும் மாற்றி ஸோ ரெண்டும் ஒரே ஆர்டரில் பண்ணணும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போது 1 goes to 1ஓட இமேஜ் 1 goes to 2,
2 goes to 2, 2, 2 goes to 1, 1 goes to 3. அப்போ இது 1 2 3, இது 1 2 3 1 3 2. ஸோ அப்போ ரெண்டுமே என்னென்னா வேறு வேறு எலமெண்ட், குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ அப்போது இதில் 1,3 வந்து இதில் உள்ள மெம்பராக வர முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 1,3 வராது. ஸோ 1,3 does not belongs to normalizer of 1,2. நெக்ஸ்ட் டைம் 2,3 செக் பண்ணலாமா? இப்போ டு ப்ரூவ் 2,3 1,2 1,2 2,3. ஸோ இது வந்துச்சுன்னா ஓகே, 2,3 இதில் ஒரு மெம்பராக வருவாங்க. செக் பண்ணுவோம். 2 3 1 2. அப்போது சைக்கிள் ஃபார்ம் 1 ஒன்னோட இமேஜ் நான் தேடுறேன். 1 goes to 2, 2 goes to 3. ஓகே, 3 goes to 3, 3 goes to 2. ஓகேங்களா? ரைட். அடுத்து இந்த ரிசல்ட் 1 2 2 3. ஸோ இப்போது ஒன்னோட இமேஜ் நான் தேடுறேன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 1. 1 goes to 1, 1 goes to 1. 1 goes to 1, 1 goes to 2. 2 goes to 3, 3 goes to 3. அப்போ அது ரெண்டும் வேறு வேறு எலமெண்ட். ஸோ குரூப்பில் ரெண்டுமே வேறு வேறு எலமெண்ட். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து 2,3 does not belongs to normalizer of 1,2. சரிங்களா? அதே மாதிரி வேறு என்ன செக் பண்ணலாம்? 1 2 3 செக் பண்ணலாம். 1 2 3 1 2 1 2 1 2 3 இதை செக் பண்ணுவோமா? இப்போது 1 2 3 1 2. ஸோ 1 ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஒன்னோட இமேஜ் என்ன தர்றேன். 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 3, 3 goes to 1. ஸோ ஃபிக்ஸ்ட். அடுத்து 1 2 1 2 3 செக் பண்ணுறேன். ஒன்னோட இமேஜ் என்ன தர்றேன். 1 goes to 2, 2 goes to 1. 1 goes to 2, 2 goes to 1. ஸோ ஃபிக்ஸ்டு. அப்போது இது ஐடென்டிட்டி வந்து. அப்போ அடுத்து 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ஆக்சுவலாக 1னா சைக்கிள் மாதிரி வந்துடும். 1 விட்டுருவோம். இந்த ஐடென்டிட்டி மாதிரி வந்துடும். ஃபிக்ஸ்டு எலமெண்ட் 1 ஃபிக்ஸ் ஆகிரும். ஸ்டார்ட் ஃப்ரம் 2, 2 goes to 3, 2 goes to 3, 3 goes to 3. நெக்ஸ்ட் 3 goes to 1, 3 goes to 1, 1 goes to 2. ஸோ அப்போது 2,3. சரிங்களா? இப்போ இது ரெண்டு வேறு வேறு எலமெண்ட். அதனால் இந்த 1 2 3 does not belongs to n of 1,2. சரிங்களா? ஸோ அதனால் இதே மாதிரி என்ன பண்ணால் மற்ற எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்போது நார்மலைஸராக 1,2ல் இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் வரும். ஓகே, இந்த 1,2 அந்த குரூப்பில் உள்ள இந்த 2 எலமெண்ட் மட்டும் தான் கம்யூட் ஆகும். இது கம்யூட் பண்ணும், இது கம்யூட் பண்ணும், மற்ற எந்த எலமெண்ட்டும் கம்யூட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன நார்மலைஸராக 1,3 இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது தான் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த ஆக்சுவலாக என்னென்னா இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ ஆக்சுவலாக பெர்முட்டேஷன்லாம் நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு பெரிய சைக்கிளுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 3 4 5 6 9 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 வச்சுக்குவோம். இது வந்து SNல உள்ள S8ல் உள்ள எலமெண்ட். ஸோ நான் எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒன்னோட இமேஜ் தர்றேன். ஓகே, ஒன்னோட இமேஜ். ஸோ 1 goes to 1, 1 goes to 2. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ 1 goes to 2. ஸோ 1 goes to 1 goes to 1, 1 goes to 2. அப்போ ஒன்னோட இமேஜ் 2, 2 goes to 2, 2 goes to 3, 3 image 3 goes to 4, 4 goes to 5, 5 image 5 goes to 6, 6 goes to 7, 7 image தர்றேன். 7 goes to 7, 7 goes to 8, 8 image 8 goes to 3, 3 goes to 4, 4 image 4 goes to 5, 5 goes to 6, 6 image 6 goes to 8, 8 goes to 1. அப்போ சைக்கிள். இப்போ 1 2 என்னென்ன சிம்பிள்ஸ் வந்துடும். 1 2 3 4 வரல 4 5 6 7 8 எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடுச்சு. ஸோ இதான் ஆன்சர். ரைட்டுங்களா? அதே மாதிரி வேறு என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 3 6 3 4 5 1 இந்த மாதிரி எடுத்துக்கோமே. இதுக்கு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா அதே மாதிரி தான். ஒன்னோட இமேஜ் தர்றேன். 1 goes to 3, 3 goes to 4. அப்போ ஒன்னோட இமேஜ் 4. நெக்ஸ்ட் 4 இமேஜ் தர்றேன். 4 goes to 5, 5 goes to 1. அப்போது கம்ப்ளீட். அடுத்து ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 2, 2 goes to 2, 2 goes to 3.
2 ஓட இமேஜ் 3, 3 ஓட இமேஜ் தரேன் 3 goes to 6, 6 goes to 6, next 6 ஓட இமேஜ் 6 goes to 4, 4 goes to 5, 5 ஓட இமேஜ் 5 goes to 1, 1 goes to 2, அப்போது 2 ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ சைக்கிள் க்ளோஸ்ட். அப்போது வேறு என்ன தேடணும், 6 எல்லாமே வந்துருச்சா, இவ்வளோ தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி 3 இருந்தாலும் நம்ம பண்ணலாம். அப்போது 3 4 5 6 4 2 1 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 3 சைக்கிளுக்கு நம்ம அதே பண்ணலாம். ஸோ 1 அதாவது இப்படி வரணும். 1 goes to 3, 3 goes to 3, 3 goes to 4 இப்படி வரணும். 4 goes to 5, 5 goes to 5, 5 goes to 3, 3 goes to 4, 4 goes to 2, 2 goes to 2, 2 goes to 2, 2 goes to 6, 6 goes to 6, 6 goes to 6, 6 goes to 4, 4 goes to 5, 5 goes to 1, 1 goes to 1, 1 goes to 1. So cycle is complete. இப்போ 6 சிம்பிள்ஸ் வந்துருச்சா, இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், சைக்கிள் மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம எஸ்என்ல இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், எப்படி பெரிய பெரிய சைக்கிள் பண்ணலாம். இப்போ 3 போட்டிருப்போம், 4 5லாம் சேம் ஐடியா தான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்போம். அதான் கான்செப்ட். ஆக்சுவலாக இப்போது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஜிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எஃப்க்கு வருவோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த போட்டோம் இது வந்து எஃப் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வருவோம். சரிங்களா? அதனால் சேமாக ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, டைஹெட்ரல் குரூப்ஸ். ஸோ டைஹெட்ரல் குரூப்ஸுக்கு நார்மலைசர் கண்டுபிடிக்கும், நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட். ஸோ டைஹெட்ரல் குரூப்ஸ் இந்த மாதிரி ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஐடென்டி, எக்ஸ் ஒய் இன்வர்ஸுங்கிறது என்னென்னா, ஒய் கூட எதை மல்டிப்ளை பண்ண ஐடென்டி, ஒய் கூட ஒய் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண ஐடென்டி. அப்போது ஒய் இன்வர்ஸ்ங்கிறது ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படியே கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதுவே ஒரு D3ங்கிற இந்த மாதிரி கொடுத்துட்டு விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் D3யா, S6 S3யா அல்லது செட் 6ஆ அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள். ஸோ நார்மலைசர் ஆஃப் இ அப்போ ஐடென்டி வந்து ஹோல் குரூப் வந்துடும். சரிங்களா? நார்மலைசர் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஹோல் குரூப் வந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த எலமெண்ட்டு ஒய்க்கு நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஒன்றுக்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என் ஆஃப் ஒய் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஓகே, இப்போது ஜி பிலாங்ஸ் டு D3, GY YG இந்த மாதிரி கலெக்ஷன் தேடுறோம். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒய் வந்து எதோட கம்ப்யூட் ஆகுன்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஒய் அப்போ இது வந்துடும். ஒய் கூட ஒய் ஸ்கொயர்டும் ஸோ வந்துடும். ஒய் ஸ்கொயர்டு வந்துடுமா, ஒய் இன்ட்டு ஒய் கியூப் வந்து ஐடென்டி, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யும் ஒய் கியூப் ஐடென்டி. ஸோ ஒய் கியூப் வந்துடும். அடுத்து எக்ஸ் வருமா பார்ப்போமா, டு ப்ரூவ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய்எக்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸு வரும். இது வருமானு பார்ப்போமா, இது எப்படி வரும் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். நான் ஒய்எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஒய்எக்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஒய்எக்ஸ் யாருங்க, ஒய்எக்ஸ் ஆக்சுவலாக ஸோ நமக்கு என்ன எக்ஸ் ஒய் எப்படி வருமா, ஓகே, ஒய்எக்ஸ் வந்து சொல்லலாம். ஓகே, ஒய்எக்ஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஒய்எக்ஸ் ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, we know that xy is equal to y square xன்னு தெரியும். ஸோ இதில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இது வந்து கண்டுபிடிக்கிறேன். இதுதான் ஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போது இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யால் ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும்னா, ஒய் இன்வர்ஸால் ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் ஒய்எக்ஸ்ன்னு வந்துடுச்சு. அப்போ இதுலேருந்து நான் ஒய்எக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டுங்களா? இப்போது ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் யாருன்னு பார்ப்போமா, ஒய் இன்வர்ஸ் யார், ஒய்யோட இன்வர்ஸ் யார், ஒய்யோட இன்வர்ஸ் வந்து y2 ஒய்எக்ஸ்.
அப்போது எக்ஸ் ஒய்க்கு என்ன பண்ணலாம், மறுபடி ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்க்கு பதில் xy ஸோ yxங்கிறது யார் இந்த குரூப்பில் உள்ள மேலே xy is equal to y squared x வந்துருச்சு. y inverse ஓகே y inverse x ஓகே y inverse xங்கிறது xyன்னு வந்துருச்சு. சாரி இது யூஸ் பண்ணும். y inverse xங்கிறது xy y inverse xங்கிறது xy ஆல்ரெடி இங்கே ஒரு y இருக்குது yx. இப்போ எக்ஸு இது ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய்எக்ஸுங்கிறது யாருன்னா xy ஸ்கொயர். ஓகேங்களா, ஒய்எக்ஸுங்கிறது யார் ஆக்சுவலாக இப்போது ஒய்எக்ஸுங்கிறது xy ஸ்கொயர் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். சரிங்களா, அப்போது இது ஒரு எலமெண்ட்டு குரூப்பில், இது ஒரு எலமெண்ட்டு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கோம்னா இது வந்து xy இது குரூப்பில் உள்ள எலமெண்ட்டு. ஒய்எக்ஸ் வந்து குரூப்பில் உள்ள ஒரு எலமெண்ட் எதாக இருக்குன்னா xy ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ இது குரூப்பில் ரெண்டுமே வேறு வேறு எலமெண்ட்டு, அதனால் இது வராது. சரிங்களா, அப்போ இந்த x டஸ் நாட் பிலாங்ஸ் டு நார்மலைசர் ஆஃப் ஒயில் இருக்காது. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பண்ணணும். சரிங்களா, கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக டயகடல் குரூப்ஸ் நீங்கள் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் டயகடல் குரூப்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, சும்மா டயகடல் இஸ் நான் இப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் போகும். சரிங்களா, ரைட். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், நார்மலைசராக ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, இதே தான் வரும். சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தெரியலன்னு எனக்கு கேளுங்க. சரிங்களா, அதேமாதிரி நார்மலைசர் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா மனப்பாடம் பண்ணாங்க. தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நார்மலைசர் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுறீங்க, இஎக்ஸ் தான் வரும், வேறு எதுவுமே வராது. இஎக்ஸ் அதே நார்மல் xy வந்து இந்த ரெண்டு எலமெண்ட்டு தான் வரும். xy ஸ்கொயர் இந்த ரெண்டு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி டயகடல் குரூப் D4லேயே அதேமாதிரி கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ இந்த நார்மலைஸ் ஐடென்டி ஹோல் குரூப் வந்துடும். ஒய்க்கு இது வந்துடும், ஒய் கியூப்க்கு வந்துடும், ஒய் ஸ்கொயர்டுக்கு வந்து 8 எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் எபிலியன் குரூப்புக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து எபிலியன் குரூப்பு பார்க்க போகிறோம். எனி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்புக்கு நார்மலைசர் ஆஃப் என்ன வரும், ஜென்ரலாக எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, ஏஎக்ஸ் கூட கச் எக்ஸ், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ. சரிங்களா, இது வரணும். அப்போது ஸோ இது எபிலியனால் எல்லா எலமெண்ட்டும் கம்யூட் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன வரும், ஹோல் குரூப்பே வந்துடும். எல்லா எலமெண்ட்டும் வந்து ஹோல் குரூப்பே வந்துடும். அப்போது ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி, இப்போ ஒரு எபிலியன் குரூப்புக்கு நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து ஹோல் குரூப்பே வந்துடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சரிங்களா, அது ஆல்ரெடி பல முறை எல்லா நோட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். சரிங்களா, ரைட். இப்போ இதெல்லாம் எங்கே தேவைப்படும், நமக்கு இந்த இடத்துல தேவைப்படும். ஸோ கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைனைட் குரூப்புக்கு நம்ம இந்த இது தேவைப்படும். ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி, சம்மேஷன் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் இ. இந்த இடத்துல இந்த லாஜிக் தேவைப்படும். நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு சின்னதாக கொடுத்தாச்சு. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எப்போ தேவைப்படும்னா, இப்போ நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட் முடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ லெட் கட்சி பியை கட்சின்னு எடுத்துக்கேன். அதாவது நீங்கள் பீன்னு எடுத்துகிட்டு கேபிட்டல் பீன்னு போட்டிருப்பீங்க. அந்த கேபிட்டல் பியும் இந்த பியும் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக நான் கட்சி எடுத்துக்கிறேன். பிபியை பி சைடில், பிங்கிறது இங்கே இடத்துல ப்ரைம் நம்பரை நோட் பண்ணோம். சரிங்களா, இது வேறு இது வேறு, அதனால தான் இங்கே கேபிட்டல் பி எடுக்கணும், இங்கே ஸ்மால் பி எடுக்கணும். அப்படி எடுத்தால் ஓகே, ரைட்டா, இல்லை அப்படி கூட எடுத்துங்க. ஸோ லெட் கட்சி பியை பி சைடில் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேங்களா, அப்படின்னா நம்பர் ஆஃப் பி சைடில் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. இந்த மாதிரி எத்தனை பி சைடில் சப் குரூப் ஃபார்முலா, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் கட்ச். இது நார்மலைசர் ஆஃப் கட்ச், நார்மலைசர் ஆஃப் ஏ சப் குரூப். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், நார்மலைசர் ஆஃப் கட்ச் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அது இதை விட கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா சைலோஸ் குரூப் நடத்தும் போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலே பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு நார்மலைசர் ஆஃப் எலமெண்ட்டு இந்த கிளாஸ் ஈக்குவேஷனை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.